SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். டீசல் வைத்திருந்த இருவருக்கு அதிரடி காட்டிய போலீசார். சிங்களமயமாக்கப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இலங்கையில் தாறுமாறாக குறையும் தங்கத்தின் விலை. நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. ரஷ்ய எண்ணெய் கப்பல் மத்திய தரைக்கடலில் சிறைபிடித்த பிரான்ஸ். தொடர்பன விரிவான செய்திகள். ஹங்கில் எம்புல்கம சந்தியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 720 லிட்டர் டீசலுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த டீசல் கையிருப்பு விற்பனை செய்யும் நோக்கில் சேகரித்து வைக்கப்பட்டமை தெரியவந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பந்தப்பட்ட வர்த்தக நிலையங்களுக்குள் கேன்கள் மற்றும் சுமார் 40 பீப்பாய்களில் இந்த டீசல் கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் நேற்றைய தினம் கோமாகம நீதிவான் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது தற்போது சிங்களமயமாக்கப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் கவிதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு துறை சார்ந்த விரிவுரைகள் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஆங்கில மொழிக்கு மாற்றப்பட்டு சிங்கள மாணவர்களை உள்ளடக்கி சிங்களமயமாக்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் பாரதூரமான விடயமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழர்களுடைய ஒரு மரபுரிமை சின்னம், தமிழர்களின் போராட்டத்தின் ஒரு அடையாள சின்னம், தமிழர்களின் பண்பாட்டு ஒரு காவலரன். இப்படியான பல்கலைக்கழகத்தில் மேற்குறித்த மோசமான செயற்பாடுகளிலிருந்து மாற்றம் வேண்டும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டக்கூடிய மாற்றம் இதுதானா என்ற கேள்விகளையும் முன்வைத்துள்ளனர். சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தங்க விலை வீழ்ச்சியின் நேரடி பிரதிபலிப்பாக இலங்கையிலும் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,720 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் நேற்றைய தினம் $73.79 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி இலங்கையில் 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் $3,88,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,57,000 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $48,500 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை $44,626 விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை நேற்றைய தினம் இலங்கையில் தங்கத்தின் விலை $13,000 வீழ்ச்சியடைந்த நிலையில் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளமை நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த ரஷ்யாவிற்கு சொந்தமான பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் ஒன்றை பிரான்ஸ் கடற்படை அதிரடியாக சிறைப்பிடித்துள்ளது. விக்டர் மினின் என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பல் தான் ஆப்பிரிக்க நாடான கினியா பிசாவு நாட்டை சேர்ந்தது என்பது போன்ற போலி கொடியை பயன்படுத்தி பயணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது விதித்துள்ள பொருளாதார தடைகளை மீறி மசகு எண்ணெய் கடத்தி செல்லும் முயற்சியில் இந்த கப்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்று பிரான்ஸ் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள மார்சை துறைமுகத்திற்கு அருகில் வைத்து இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டு தற்போது விரிவான விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா தனது எண்ணெய் ஏற்றுமதியை தொடர நிழல் கடற்படை என்ற பெயரில் பழைய கப்பல்களை பயன்படுத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கப்பலில் உள்ள மாலுமிகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் குறித்து பிரான்ஸ் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறி போலி அடையாளத்துடன் செயல்படும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. இந்த சம்பவம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டீசல் வைத்திருந்த இருவருக்கு அதிரடி காட்டிய போலீசார். சிங்களமயமாக்கப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இலங்கையில் தாறுமாறாக குறையும் தங்கத்தின் விலை. நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. ரஷ்ய எண்ணெய் கப்பல் மத்திய தரைக்கடலில் சிறைபிடித்த பிரான்ஸ்.